யார் வண்டியா இருந்தா எனக்கு பொறுமையா வரமாட்டீங்களா, நீங்க வந்தா உடனே வழி விட்டுறணுமா, நீ அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி பொறுமையில் பேசக்கூடிய விஷயத்த அவர் செஞ்சிருக்காரு. வண்டியை பார்த்துட்டு லெஃப்ட் எடுத்து திரும்ப வந்து வண்டி நிறுத்துறாருன்னா அவரோட அட்டென்ஷன் என்ன வரும். ஆனால் மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கண்ணாடி கூட இறக்காம கண்ணியத்தோடு நீ ரைட் எடுத்து போங்கன்னு சொல்லி இந்த டிரைவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காரு. அப்போ திரும்ப அவர் எம்பியா இருந்தா யாரா இருந்தா என்னன்னு சொல்லி வாய் தகராறு ஏற்படுகிற போதுதான் ராஜகாந்தோடைய தம்பி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல என் அண்ணன் வந்து வண்டி இடிச்சிட்டாங்கன்னு சொல்லி போய் கேட்கிறாரு. கேட்ட பிறகு வண்டிக்குள்ள ஒரு விஐபி இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு திரும்பி வந்து வண்டி எடுக்க முயற்சி பண்ணும்போது பின்னாடி இருந்த விசிக தொண்டர்கள் வந்து தான் அடிச்சாங்க, அவங்க தான் வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன சொல்றாரு, வண்டியில் இருக்கக்கூடியவர்கள திருமாவளவன் அவர்கள் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அடிக்க சொன்னதா ஃபர்ஸ்ட் சொல்றாரு. ரெண்டாவது அவர் என்ன சொல்றாரு, பின்னாடி இருந்த வண்டி இதுலயே உங்களுக்கு வந்து ஒரு நபரா இருக்கிறவரை போயிட்டு கட்சிக்காரங்க விட்டு 4-5 பேர் அடின்னு சொல்லி எந்த தலைவரும் சொல்ல மாட்டாங்க. அப்ப எப்படி திருமாவளவன் லெஃப்ட் சைட் கிளாஸ் இறக்காதவர் எப்படி அடிங்கன்னு சொல்லுவாரு. பார் கவுன்சில் வாசல்லையும் ஃபுட்டேஜ் இருக்கு, ஆவின் கேட் வாசல்லையும் ஃபுட்டேஜ் இருக்கு. அந்த 2 ஃபுட்டேஜை நீங்க பார்க்கும்போது சம் கேப் அங்க இருக்கு. வண்டிக்கும் அவருடைய பைக்குக்கும் கொஞ்சம் கேப் இருக்கு. அந்த கேப்ல தான் போலீஸ் காவல்துறை அங்க நிக்கிறாங்க. அப்ப எப்படி போய் அங்க இடிப்பதற்கான சூழல் என்ன. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வராரு, ஒரு வாகனத்தை மறிக்கிறாங்க, ஏன் அவருடைய வாகனத்தை மறிச்சிங்கன்னு சொல்லி எத்தனை தலைவர் கேட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் இதை கேட்டாரா அவரு. அடிதடி நடக்குது, பெரிய கூட்டம் செய்யுது. அப்படி இருக்கும் போதும் தொல் திருமாவளவன் அவர்கள் ஏன் வந்து காரை விட்டு இறங்கி வெளியே வரல, வெளியே வந்து இதை வந்து பேசி சமாளிச்சிருக்கலாம், பேசி முடிச்சிருக்கலாம்னு ஒரு வாதம். காவல்துறை போயிட்டு அவருடைய வாகனத்துல எம்பி இருக்கிறாருன்னு சொல்லும் போதே அவர் வந்து தனிநபரா வந்து டோரை இறக்குங்கன்னு சொல்லி கேட்கக்கூடியவர். நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் மற்றும் சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் மாநில துணை செயலாளர் பார்த்திபன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன் சார். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு சார். சார் நேற்றைய தினம் விடுதலை சிறுத்தை கட்சியோடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சென்ற கார் வந்து ஒரு ஸ்கூட்டியில் மோதியதாகவும், அந்த மோதினதுக்கு எதிராக அந்த ஸ்கூட்டி ஓட்டிட்டு போன நபர் வந்து கேள்வி கேட்டதுனால வந்து விசிக நபர்கள் வந்து கடுமையாக தாக்கினதாகவும் ஒரு செய்தி வந்து வந்துகிட்டு இருக்கு. அது உண்மைத்தன்மை என்ன, அங்கே என்ன சார் நடந்தது? நேற்றைய முன்தினம் உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் மாண்புமிகு திரு PR கவாய் அவர்கள் மீது நீதிமன்றத்தில் வந்து கோர்ட் ஹாலுக்குள்ளவே காலனி வீச முயற்சி செய்த வழக்கறிஞர் ராகேஷ் சர்மா அவர்களை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்ற ஆவின் நுழைவாயிலில் மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று இதர ஜனநாயக சக்திகள் வழக்கறிஞர் சங்கங்களையும் இணைத்து அறப்போராட்டத்தை துவங்கியிருந்தார். அந்த அறப்போராட்டத்திற்கு பங்கேற்பதற்காக அவர் வந்திருந்தார். அந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்துவிட்டு எப்போதும் போல அவர் அங்கிருந்து அந்த அவருடைய வாகனத்தில் அவர் கிளம்பும் போது பார் கவுன்சில் கிட்டத்தட்ட நாங்கள் அந்த போராட்டம் நடந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆவின் கேட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸில் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலோட நுழைவாயில் இருக்கும். நுழைவாயிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மாதிரி இருக்கும், அந்த வேக தடை மாதிரி அங்கே இருக்கும். அதை தாண்டி செல்லுகிற போது அந்த குற்றம் சாட்டப்படுகிற அந்த அட்வொகேட் ஒருத்தர், இந்த அவருடைய ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து இவருடைய வண்டி வர்றதை அந்த காரை பார்த்துட்டு ஒன்று இவர் வந்து முன்னாடி கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்கணும், இல்லைனா லெஃப்ட் எடுத்து ஓரமாக நின்று இருக்கணும், இல்லை தாண்டி போயிட்டுருக்கணும். இவருடைய வண்டி வெஹிக்கிள் வந்து அந்த டிராஃபிக் ஜாம் ஆகக்கூடாதுன்றதுக்காக பின்னாடி வந்து அவருக்கு எஸ்கார்ட் வண்டி வராங்க. முன்னாடி வர வேண்டிய வண்டி சின்ன குறுகிய இடன்றதுனால அவர் பின்னாடி வராங்க. இவருடைய வண்டி வாகனம் வந்து தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய வாகனம் வந்து முன்னாடி போகுது, பின்னாடி அந்த எஸ்கார்ட் வண்டி வராங்க. ஆனால் குறுகிய இடம் என்பதனால கொஞ்சம் ஸ்பீட் லிமிட்டில் வராங்க. பின்னாடி இருக்கிற டிராஃபிக் ஜாமை வந்து தடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஹெவியாக கிராஸ் பண்ணி லெஃப்ட் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி போகிறாங்க. இவர் சொல்லப்படுகிற அவர் ராஜீவ்காந்தி அவர்கள் இவர் வர வாகனத்தையும் பார்க்குறாரு. தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய வரக்கூடிய காரை பார்த்துட்டு இஸ் டேக்கிங் லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் கிராஸ் பண்ணப்போ வெஹிக்கிள் ஆரன் சவுண்டா இல்லை வெஹிக்கிள் அந்த இது பண்ணதுங்கன்னு தெரியலங்க. இவர் லெஃப்ட் போகிறவர் ஒன்று இண்டிகேட்டர் எடுத்து லெஃப்ட் போட்டுக்கணும், இல்லை ரைட் போனால் இண்டிகேட்டர் ரைட் எடுத்து போயிட்டு இருக்கணும். தாண்டி போகிறாரு, போனோடனே சடனாக அங்கே நிறுத்துறாரு, ஸ்பீட் பிரேக்கர் தாண்டினோடனே நிறுத்துறாரு. வண்டி ஸ்பீட் பிரேக்கரில் நிற்குது, கார் நிற்குது. அப்போது பின்னாடி இருந்த கான்வாயில் இருக்கிற போலீஸ் வந்து உடனடியாக போய் அவரை வந்து கேட்கும்போது வண்டி வந்து எம்பி வண்டி திருமாவளவன் வண்டி, நீங்கள் வந்து வண்டியை வந்து லெஃப்ட் எடுத்து போங்கன்னு சொல்லும்போது யார் வண்டியாக இருந்தால் எங்களுக்கு என்ன, ஏன் நீங்கள் பொறுமையாக வரமாட்டீங்களா, நீங்கள் வந்தால் உடனே வழி விட்டுருணுமா, நீ அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி பொறுமையில் பேசக்கூடிய விஷயத்தை அவர் அட்வொகேட் பண்ணியிருக்காங்க. உடனடியாக பின்னாடி வந்த எஸ்கார்ட்டில் வந்திருக்கிற காவல்துறையினர் போயிட்டு உடனடியாக போயிட்டு சொல்லி இந்த மாதிரி எம்பி வண்டிங்க தள்ளும் போது யாராக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ளே இருக்கிற தலைவர் அவர்கள் வந்து ரைட் எடுத்து போங்கன்னு சொல்லி டிரைவர்கிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு.
பட் ரைட் எடுத்து போகக்கூடிய முடியாத அளவுக்கு ஒரு குறுக்கில் வண்டி நிறுத்துறாங்க. டுவர்ட்ஸ் வந்து ரோடை மறித்து நிற்கிற மாதிரி கொஞ்சம் கிராஸாக நிற்கிறார். நீங்கள் அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா தெரியும், கிராஸாக நிற்கிறாரு. அப்போ வந்து போலீஸ் போய் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பிறகு திரும்ப வந்து அவர் வந்து டோரை நாக் பண்ணுறாரு. வந்து கார் கிட்ட வந்து எம்பிஆர் இருந்தால் யார் அண்ணான்னு சொல்லிட்டு ஒருமையில் அங்கே பேசுகிறாரு. திரும்ப கார் கிட்ட வந்து கண்ணாடி கீழே இறக்குங்கன்றார். ஆனால் கண்ணியத்தோடு தலைவர் திருமாவர்கள் வந்து கண்ணாடி இறக்கியோ அவரை வந்து எந்த விதமான ஒரு இப்போ யூஸ்வலாக திட்டுவாங்க இல்லைங்களா, யாராக இருந்தாலும் ஒரு சடனாக திட்டம் ஏன்ப்பா இதுக்கு மாதிரி வந்து பேசுறீங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த மாதிரி அநாகரிகமான செயல்லாம் ஈடுபடாமல் அவர் அந்த கண்ணாடியை கூட இறக்காம சரி விடுப்பா அவர் விட்டுட்டு. ராஜீவ்காந்தி இருக்காரு இல்லையா வழக்கறிஞர், அவர் தம்பி என்ன சொல்றாரு அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் தான் அவர் போய் அடிங்கடான்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன். இல்லை அதுதான் நான் சொல்ல வரேன் பாருங்க. இப்போ கண்ணாடியை இறக்காதவர் எப்படி பேசுனது ராஜீவ்காந்தி கேட்க முடியும்? அப்போ ராஜீவ்காந்தி அவர்கள் தவறான தகவல்களை அவருடைய தம்பிக்கிட்டையோ சிஸ்டர்ஸ்கிட்டையோ சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டோரே கண்ணாடி அந்த வந்து கண்ணாடி இறக்குனா தானே அவருடைய ஸ்பீச் தெரியும், முகம் தெரியும். அவர் எம்பி ஃபஸ்ட்டு சொல்கிறது அவர் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா வண்டியில் யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது நான் கேட்டேன். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து சொன்னதுக்கப்புறம் எம்பின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் எ மினிட் அவ்வளோதான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் போயிடுச்சு. இமீடியட்டாக எடுத்துகிட்டு இருக்கணும். ஒருவேளை அது வந்து எதிர்பாராத விதமாக நடந்துருதுன்னு சொன்னால் ஆன் ஸ்பாட்டில் சடனாக வந்து யாராக இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு இது சொல்லிட்டு கூட உடனே ஒதுங்கிட்டு இருக்கணும், வண்டியை வழி விட்டுட்டு இருக்கணும். ஆனால் இவர் வந்து டோர் இறக்குங்கன்னு ஏன் சொல்லணும்? இவர் கிட்ட போயிட்டு வண்டிக்கிட்ட ஏன் வாகனத்துக்கிட்டே இவர் ஏன் வரணும்? அப்படி கேட்கணும்னு நினச்சிருந்தா இவர் வந்து டிரைவர் கிட்ட எல்லாம் போயிருக்கணும். இல்லை அவர் வந்து காருக்கு இந்த பக்கம் இருக்காரு, இந்த பக்கம் தான் இடிக்குது. அப்போ என்னப்பா இடிச்சுட்டு வண்டியை நிறுத்திட்டு வந்து ஏன் இடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தான் வந்து கேட்க முடியும், சுற்றி போய் டிரைவர்கிட்ட கேட்க முடியாது. எப்பவுமே வந்து வண்டியில் இந்த பக்கம் இருக்கக்கூடியவர்கள் முன்னாடி உட்காந்து போகிறவங்களா இருப்பாங்க. வாகனத்தை ஓட்டக்கூடிய டிரைவர்ஸ் தான் அதில் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ண முடியும். இப்போ டிரைவரை வந்து சடனாக போய் கேட்கலாம், ஏன்ப்பா இந்த மாதிரி வரீங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் கை காட்டி இப்படி பேசலாம். அவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது. வண்டி இப்போ திரும்பி பார்க்குறாரு, இப்படியே கை காட்டுறாரு. திட்டமிட்டு செஞ்சதுன்னு வேலைன்னு சொல்கிறீங்களா? இருக்கலாம். ஒரு ஐயம் எங்களுக்கு இருக்கிறதுங்க. வண்டியை பார்க்குறாரு, வண்டியை பார்த்துட்டு திரும்ப வண்டிக்கு முன்னாடி போய் வண்டியை நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன? ஒரு ப்ராக்டிசிங் அட்வொகேட்டாக இருக்கிறவர் வண்டியை வழிவிடணும். இப்போ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடம் ரொம்ப குறுகிய ஒரு 10-12 அடி தான் இருக்கும். அதில் பக்கத்தில் காரும் மற்ற வாகனங்கள் நிறுத்தப்பட்டால் அந்த இடத்துல போகிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஒரு எல்லா பஸ்ஸும் அந்த சைடு போங்க, கார் ஒரு வண்டி தான் போக முடியும். இவர் உண்மையிலேயே அவர் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் இறங்கி கூட வந்து எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கூட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். டோரை இருக்கு நீ இன்னும் இதுவா போலீஸ் சொன்னது, காவல்துறை சொன்னதுக்கப்புறமா அவர் அந்த உள்ளே போகும்போது அதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதா என்கிற ஐயம் தான் எங்களுக்கு அங்கே இருக்கிறது. வண்டியை பார்த்துட்டு லெஃப்ட் எடுத்து திரும்ப வந்து வண்டி நிறுத்துறாருன்னா அப்புறம் அவருடைய இன்டென்ஷன் என்னவா இருக்கும்? சம்திங் அதில் இருக்குதுன்ற மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஐயமாக இருக்கிறதுங்க. ஆனால் மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கண்ணாடி கூட இறக்காம கண்ணியத்தோடு நீ ரைட் எடுத்து போங்கன்னு சொல்லி டிரைவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ திரும்ப அவர் எம்பியாக இருந்தால் யாராக இருந்தால் என்னன்னு சொல்லி வாய் தகர ஏற்படுகிற போது தான் அவர் வந்து பின்னாடி இருக்கிற வண்டியில், காவல்துறை இருக்கிற வண்டியில் அதுக்கு பின்னாடி இருந்த வந்து சில தோழர்கள் வந்து போயிட்டு அவர்கிட்ட கேட்கும் போது அவர்களையும் வந்து ஒரு அநாகரிகமாக பேசும்போது தான் லைட்டாக அடிக்கிறதுக்கு அங்கே முயற்சி செய்கிறாங்க. அது வந்து பெருசாக ஒன்றும் அடிச்சதாகவும் சொல்லப்படுது. இல்லை அதுதான் அந்த நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருத்தர் 2 பேர் அங்கே வந்து தள்ளுமுள்ளு பண்ணும்போது அவருடைய ஒரு நபர் வந்து அநாகரிகமாக பேசுகிறாருங்க. யாராக இருந்தாலும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணும்போது ஒதுங்கிட்டாங்கன்னா அங்கே பிரச்சனை எழாது சார். இப்போ என்னன்னா இப்போ ராஜீவ்காந்தியோட தம்பி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல என் அண்ணன் வந்து வண்டி இடிச்சிட்டாங்கன்னு சொல்லி போய் கேட்கறாரு. கேட்ட பிறகு வண்டிக்குள்ள ஒரு விஐபி இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அவர் திரும்பி வந்து வண்டி எடுக்க முயற்சி பண்ணும்போது பின்னாடி இருந்த விசிகா தொண்டர்கள் வந்து தான் அடிச்சாங்க, அவங்க தான் வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன சொல்றாரு, வண்டியில் இருக்கக்கூடியவர்கள திருமாவளவன் அவர்கள் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அடிக்க சொன்னதா ஃபர்ஸ்ட் சொல்றாருங்க. ரெண்டாவது அவர் என்ன சொல்றாரு, பின்னாடி இருந்த வண்டிங்க. இதுலயே உங்களுக்கு வந்து கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பொய்யான தகவலுங்க. அவர் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் 35 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிறார். எங்களுக்கு நல்லா தெரியும். அவர் எந்த இடத்திலேயும் யாரையும் போய் தனிநபரை போய் அடிங்க தாக்குங்கன்னு சொல்லி எந்த இடத்திலும் அவர் சொன்னது கிடையாது. கொள்கை அடிப்படையிலும் கோட்பாட்டு அடிப்படையிலும் அரசியல் ரீதியாகத்தான் அவருடைய கருத்துக்களை, கொள்கை ரீதியாக ஒரு அரசியல் ரீதியாகத்தான் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து சொல்லுவார். கண்டி ஒரு நபராக இருக்கிறாரு, பைக்கில் போகிற ஒரு அட்வொகேட்டு, அவரை போய் அடிங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவர் வந்து அது சொல்கிறது எவ்வளோ ஒரு அப்பட்டமான பொய். ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்வது அப்பட்டமான ஒரு பொய் என்று இந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஒரு நபராக இருக்கிறவரை போயிட்டு கட்சிக்காரங்க விட்டு 4-5 பேர் போய் அடின்னு சொல்லி எந்த தலைவரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ எப்படி திருமாவளவன் டோரே கிளாஸ் லெஃப்ட் சைட் கிளாஸ் இறக்காதவர் எப்படி போய் அட்டாக் பண்ணுன்னு சொல்லுவார், எப்படி அடிங்கன்னு சொல்லுவார்? ஆகவே அது அப்பட்டமான ஒரு பொய். அதே மாதிரி போன உடனே அந்த சம்பவம் நடந்த பிறகு காவல்துறை ரெஸ்கியூ பண்ணி அது பார்பன்ஸில் உள்ள கொண்டு போகிறாங்க. கொண்டு போன உடனே அங்கே இருக்கிற ரூம் ஏதோ ஒரு அறைகளில் வச்சு இது பண்ணுறாங்க. அதன் பிறகு நாங்கள் வந்து இந்த மாதிரி சந்தேகம் ஏற்படுகிறதோ, யாரோ திட்டமிட்டு இது மாதிரி செய்யப்படுகிறார்களோ என்று தான் எங்களுக்கு ஐயமாக இருந்து. சார் நீங்கள் சொல்லும்போது பார் கவுன்சிலுக்குள்ள அங்கே அடிச்சிட்டாங்க, ரோட்டில் வச்சு அடித்த பிறகு
போலீஸ் ரெஸ்கியூ பண்ணி தான் பார் கவுன்சிலுக்குள்ள கொண்டு போறாங்க. ஆனா விசிக தொண்டர்கள் மீண்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா பார் கவுன்சில் கதவை உடைக்கிறாங்க, கேட்டை வந்து உடைக்கிறாங்க, தொடர்ச்சியா அடிக்க முயற்சி பண்றாங்கன்னு தம்பி வந்து சொல்றாரு. இல்லைங்க, அது அப்பட்டமான பொய். பார் கவுன்சிலில் போயிட்டு அட்வொகேட்ஸ் அடிக்கிறாங்க போகிறாங்க வந்தாங்க. மேபி அவர் வந்து திட்டிட்டு போன அந்த ஆக்ரோஷத்தில் போய் சில நபர்கள் போய் கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டி திட்டமிட்டு உள்ளே போய் நம்ம அடிக்கணும், அட்டாக் பண்ணணும், அவர் ஏதாவது செய்யணும் போனவன்றது அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தவறான ஒரு செய்தி. ரெண்டாவது, அவர் போன டைமிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணி 3 மணி அந்த டைமிங்கில் இருக்கும், 2 to 3 அந்த டைமிங்கில் இருக்கும். 6-7 மணி வரைக்கும் அவர் மேலேயே இருந்திருக்கிறாரு. மேபி அவர் வந்து எல்லாரும் போனதை டிஸ்போஸ் ஆனதுக்கப்புறமா போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. எங்களுக்கு அந்த ஐயம் இருந்தது, இது திட்டமிட்டு இவர் வந்து வண்டியை வந்து பிளாக் பண்ணுறாருன்னு சொன்னால் பின்னணியில் யார் இருக்கிறார்கள். அப்போ அதில் ஒரு கேள்வி வருதுங்களா, இவருக்கு பின்னாடி இருந்து யாரும் அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இது மாதிரி வந்து பண்ணுறாங்க. என்னன்னா, போராட்டம் என்பது ஒரு தேசிய போராட்டம், தேசிய அளவிலான பிரச்சனை. ஒரு ப்ராக்டிசிங் வந்து ஒரு அட்வொகேட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் கோர்ட் ஹால்குள்ளவே ஒரு காலனி வீச முயற்சி செய்கிறார் என்கிற போது ஒட்டுமொத்தமான தேசமும் அங்கே வந்து ரொம்ப பேரதிர்ச்சிக்குள்ளாகி எல்லாம் நாடு முழுக்க ஒரு பதற்ற நிலை இருக்கிறது. அதை கண்டித்து வர போராட்டம் தான் இந்த போராட்டம். இப்போ அந்த போராட்டத்திற்கு வருகிறவரை இந்த திசை திருப்புவதற்காக இல்லை இந்த போராட்டத்தையே வந்து டைவர்ஷன் பண்ணுறதுக்காக இவருக்கு பின்னணியில் யாராவது வந்து கொடுத்து இது மாதிரி செய்ய சொன்னாங்களா, அசைன்மெண்ட் கொடுத்து பண்ண சொன்னாங்களான்றதுல கேள்விக்குறியாக அடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் இருந்தாலும் அடிச்சுட்டு வந்து நகர்ந்துருக்கணும். என்னன்னா அவர் பயன்படுத்தின ஸ்கூட்டியை வந்து நடுரோட்டை தள்ளி விட்டது இருக்குல்ல, அந்த செயல் வந்து கண்டிக்கப்படக்கூடிய ஒன்று தானே. இல்லை சார், அதாவது திடீரென்று அந்த சடன் ப்ரொவோகேஷனில் நடக்கிறதா, இது திட்டமிட்டு எங்கேயும் நடக்கலைங்க. போகிறாங்க, தலைவரை வந்து வழிமறிச்சிட்டாரு, கவாய் மீது செருப்பு காலனி வீசியது என்பது ஒரு பெரிய, அதுவே ஒரு 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 ஆத்திரத்துக்குள்ளான ஒரு செயல். மீண்டும் வந்து அந்த போராட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவருக்கு கூட இருக்கிற தொண்டர்கள் வந்து எப்போதுமே கொஞ்சம் ஆவேசமாக தான் இருப்பார்கள். மேபி அவர் பேசின விதங்கள் தான் அங்கே வந்து இந்த பிரச்சனைக்கு முழு காரணமாக இருக்குது. அப்போ வந்து அந்த சடனாக போராட்டத்தில் இந்த மாதிரியான தள்ளுமுகள் ஏற்பட்டு இருக்கிறதுக்கான இது இருக்குது. பட் அந்த வண்டியை வந்து அவர் இமீடியட்டாக அந்த லெஃப்ட்டில் தள்ளியோ நிறுத்திட்டு சின்ன ஒரு அப்பாலஜிஸ், ஒரு சாரிங்க தெரியாமல் பண்ணிட்டுன்னு சொன்னார். இப்போ நாங்களும் வழியில் யாரும் நிறைய பேர் வராங்க, நடக்கும் ஊனமுற்றவர்கள் போகிறாங்க, பெரியவங்க போகிறாங்க, நம்ம நிறுத்தி தான் நம்ம போகிறோம். இப்போ திடீர்னு போய் இடிக்க சடனாக நடக்குதுன்னு சொன்னாலே அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், உடனே சாரி சின்னதாக ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிடுவோம். இவர் அந்த மாதிரி வந்து இல்லைங்க இது தெரியாத நடந்துருந்ததுன்னா முடிஞ்சு போச்சுங்க. இவர் மாதிரி அதுக்கு வந்து கவுண்டர் கொடுத்து பேசுவதான் தொண்டர்கள் வந்து அங்கே கூட வந்திருக்கிறவர்கள் வந்து கட்சிக்காரங்க வந்து சின்ன எமோஷனலாக அதை போய் பண்ணுறாங்க. இப்போ அதை கூட வந்து தலைவரை நீங்கள் பர்சனலாக நீங்கள் கேட்கும்போது வந்து அதெல்லாம் வந்து என்றைக்குமே அவர் வந்து ஆதரிக்கக்கூடியவர்கள் அல்ல. அநாகரிகமான தனிநபர் தாக்குதலையோ தனிநபர் செயல்களிலே ஈடுபடும் போது யாரையுமே அவர் வந்து ஊக்குவித்தது கிடையாது. மாறாவர்கள் மீது கண்டிப்பார், நடவடிக்கை எடுப்பார், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் தான். பட் ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு அன்றைக்கு ஈவினிங், நேற்றுக்கு நம்ம மத்தியானம் இந்த சம்பவம் நடக்குது, மாலை 6 மணிக்கு 7 மணிக்கு ஒரு பர்டிகுலர் மீடியா, ஒரு ப்ரைவேட் சேனல் மட்டும் இது திசை திருப்புவதற்காக டோட்டலாக வந்து சப்ஜெக்டே மாற்றுறாங்க. வண்டி வாகனம் அவர் போய் அவர் தலைவர் திருமாவர்களுடைய வாகனம் போய் அவரை இடிச்சிட்டுதாவும் அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை ரைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுங்க. பார் கவுன்சில் வாசல்லையும் ஃபுட்டேஜ் இருக்குது, ஆவின் கேட் வாசல்லையும் ஃபுட்டேஜ் இருக்குங்க. அந்த 2 ஃபுட்டேஜை நீங்கள் பார்க்கும்போது தேர் சம் கேப் அங்கே இருக்குது. வண்டிக்கும் அவருடைய பைக்குக்கும் பேக் கொஞ்சம் கேப் இருக்குது. அந்த கேப்பில் தான் போலீஸ் காவல்துறை இப்போ அங்கே நிற்கிறாங்க. அப்போ எப்படி போய் அங்கே இடிப்பதற்கான சூழல் என்ன? உராய்ப்பு ஏற்பட்டிருந்தால் கூட அங்கே வந்து ஃபுட்டேஜில் கிளியராக இருக்க போகுது. ஒரு திட்டமிட்டு ஒரு ப்ரைவேட் சேனல்ஸ் மட்டும் ஒருவேளை அவங்க டிஆர்பி ரேட்டிங்காக பண்ணுறாங்களா, இல்லை மேலே இடத்துல அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், அவங்களுடைய ஓனர்ஸ் வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பண்ணுறாங்களான்றது எங்களுக்கு தெரியல சார். நீங்கள் இப்போ ராஜீவ்காந்திக்கு பின்னாடி ஒரு பின்புலம் இருக்கும்னு ஐயம் இருக்குன்னு சொல்கிறீங்க. ராஜீவ்காந்தியோட அக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த வக்கீலுக்கான அந்த அட்டை இருக்கு இல்லையா, அந்த அட்டை வந்து காலாவதி ஆயிடுச்சு, இப்போ என்னுடைய அட்டை எடுக்கிறதுக்காக தான் என்னுடைய தம்பி வந்து வரான், இப்போ வந்த இடத்துல ஒரு பட்ட பகலில் ஒரு அட்வொகேட்டுக்கு வழக்கறிஞர் கூட பாதுகாப்பு இல்லையான்னு கேட்குறாங்க. அதுதாங்க இதெல்லாமே வந்து ரொம்ப திசை திருப்புவதற்கான செயல். இப்போ நாங்கள் அந்த அட்வொகேட்டாக நாம் வந்து அந்த இடத்துல இருந்திருந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக இது போன்ற எந்த சம்பவமும் நடைபெறுவதற்கான எந்த இதுவும் நாங்கள் விட்டுருக்க மாட்டோம். சடனாக நடக்கும்போது அவர் ப்ராக்டிசிங் அட்வொகேட்டானு கூட தெரியல. வண்டி நம்பர் பிளேட், அந்த வண்டியெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணால் வண்டியை வந்து ஒரு வேற ஒருடைய வண்டியாக இருக்குது, போலி நம்பர் பிளேட்டாக இருக்குது, வந்து ஸ்டிக்கர் வந்து இன்றைக்கி பார் கவுன்சில் வந்து கிளியராக இருக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுனால தான் பார் கவுன்சில் ஸ்டிக்கர் இஷ்யூ பண்ணுறாங்க. நீங்கள் அந்த வண்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிற வண்டியை வந்து செக்யூர் பண்ணுங்கன்னு சொல்லுது பார் கவுன்சில். ஆனால் இவர் வந்து ஸ்டிக்கர் ஓட்டின மாதிரி ஒரு கிராஸ் போட்டு ஒரு அட்வொகேட் சிம்பிளை போட்டு ஒரு வாகனத்தை வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. போய் கேட்கும்போது சரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. ப்ராக்டிசிங் அட்வொகேட்டாக இருந்தாருன்னு சொன்னால் நிச்சயமாக
அவர் வந்து சடனாக இந்த மாதிரி நடந்திருக்கிறப்போ ஒன்று அவர் வந்து பேசிட்டு கூட வழி விட்டு கூட ஆஸ் எம்பியாக இருக்கிறாங்க, சாரிங்க ஒரு அப்பாலஜிஸ் கேட்டுட்டு அமுச்சு விட்டுருக்கேன். கவுண்டர் கொடுத்து பேச வேண்டிய இது என்னங்க இருக்குது அந்த இடத்துல? அப்போ தானே உங்களுக்கு அந்த கொஷினிங் வருது, கேள்வி அங்கே தானே எழுது. இப்போ உண்மையாகவே நீங்கள் வந்து பயிற்சியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களாக இருந்தால், கூடுதலாக இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, அவர் வந்து 2023 சஸ்பெண்ட் ஆனவர், வழக்கறிஞர் பணியிலேருந்து தடை செய்யப்பட்டிருக்கிறார். வந்து கேட்டதுக்கு வந்து அவருடைய ஐடி கார்டு கொடுங்கன்னு தான் அப்போ கேட்டிருக்காங்க. அவருடைய ஐடி கார்டு கொடுக்க மாட்டுறாரு. அப்போ வந்து கேட்கும்போது நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு சொல்லும்போது என்னுடைய சிஸ்டருடைய கார்டு வருதுன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டருடைய கார்டு தான் கொடுக்குறாரு. உண்மையிலேயே அவர் அதுக்கு தான் வந்திருந்தாரு, அது அப்படி எதிர்பாராத அன்ஃபார்ச்சுனேட்டாக நடக்குதுன்னு சொன்னால் ஏன் தவறான தகவலை ஏன் அவர் கொடுக்கணும்? திருமாவளவன் தான் வந்து அடிக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும்? கிளாஸே இறக்காதவர், முகத்தை பார்க்காதவர் எப்படி உள்ளேருந்து அடிங்கன்னு சொன்னது ராஜீவ்காந்தி காதுக்கோ இல்லை ராஜீவ்காந்தி பிரதருக்கோ இவர் எப்படி கன்வே பண்ண முடியும்? அப்போ அது ஒரு அப்பட்டமான பொய். அந்த பொய்யை வந்து திருப்பிவாதம் செஞ்சு சில மீடியாக்கள் வந்து அவர்களுடைய டிஆர்பி ரேட்டிங்ஸ்க்காக அதை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆகவே இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் வேண்டுமென்றே நடக்காத சம்பவத்தை வந்து இவங்க வேணுமென வழக்கறிஞர்களாக இருந்தக்கூடிய பாதுகாப்புன்றது விஷயத்தை டைவெர்ட் பண்ணுறாங்க. ஒரு தனிநபருடைய பிரச்சனையை வந்து ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களுக்கான பிரச்சனையாக டைவெர்ட் பண்ணுறதை வந்து நம்மளால் ஏற்க முடியாது. இல்லை சார், குறிப்பாக இல்லைன்னா இவ்வளோ அங்கே அடிதடி நடக்குது, இப்போ பெரிய கூட்டம் செய்யுது, அப்படி இருக்கும் போதும் தொல் திருமாவளவன் அவர்கள் ஏன் வந்து காரை விட்டு இறங்கி வெளியே வரல? வெளியே வந்து இதை வந்து பேசி சமாளிச்சிருக்கலாம், பேசி முடிச்சிருக்கலாம்னு ஒரு வாதம் இருக்கு. இப்போ காவல்துறை போயிட்டு அவருடைய வாகனத்தில் எம்பி இருக்கிறாருன்னு சொல்லும் போதே அவர் வந்து தனிநபராக வந்து டோரை இறக்குங்கன்னு சொல்லி கேட்கக்கூடியவர், ஒருவேளை இவர் காரை விட்டு இறங்கி இருந்தாருன்னு சொன்னா திருமாவளவன் அடித்தாருன்னு கூட சொல்வதற்கான வாய்ப்புகள் அங்க அதிகமாக. ஒரு தலைவர் சார், அவர் கட்சியோட தலைவர் வந்து இறங்கி சொல்லியிருந்தா தொண்டர்கள் கேட்டிருப்பாங்க, கலைஞ்சு போயிருப்பாங்க. அப்ப அந்த அடித்தடி உருவாயிருக்காது இல்ல அங்க. இல்ல இம்மிடியட்டா வண்டி எடுங்கன்னு சொல்றதே அதுக்கான அர்த்தம் தானே சார். அது அவர் வந்து உண்மையாவே வந்து அவர் டோரை இறங்கி அங்கிருந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறது, அது ஏதாவது பேசியிருந்தாருன்னு சொன்னா அதையும் மீடியா திருப்பி பண்ணியிருப்பார். திருமாவளவன் முன்னிலையே தாக்குதல் தான் போட போறாங்க. அவர் தான் வந்து முன்னின்று தாக்குதலே தொடுத்தாருன்னு கூட போடுவாங்க. அவருடைய டிக்னிட்டியை காப்பாற்றுறதுக்காக பீயிங் பார்லிமெண்ட் மெம்பர் ஒரு தலைவராக தலைமை பண்போடு அந்த இடத்தை விட்டு முதல்ல வெளியே போங்கன்னு சொல்லி எல்லாருமே அங்கேருந்து அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லிவிட்டு போய்விட்டார். ஈவன் வந்து கம்ப்ளைண்ட்டு கூட வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் அங்கே சொன்னாருங்க. பட் அங்கே வந்து பார் கவுன்சில் ஆப்போசிட்டில் நடந்திருக்குது, இது நாளைக்கு வந்து எப்படி வேண்டுமானாலும் அவர்களை திசை திருப்பதற்கான சான்சஸ் இருக்கிறது என்பதற்காக தான் நான் ஒரு புகாரே கொடுத்தோம். உண்மையாகவே நடந்து சின்ன ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக நடக்குதுன்னு சொன்னால் இமீடியட்டாக அதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகிறது தான். பட் இதை வந்து பர்பஸாக இது பண்ணுவாங்களா? இப்போ அதற்கான சான்று பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக அவங்க தம்பி சொல்கிறாருங்க, திருமாவளவன் தான் வந்து அடிக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு அப்பட்டமாக பொய் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும்போது தான் எங்களுக்கு வந்து அதிகமான கேள்விகள் எழுகிறது. எந்த இடத்துலையுமே அவர் வந்து ஈஸ் ஆல்சோ அட்வொகேட், அவரும் வந்து வழக்கறிஞர் முடிச்சிருக்கிறார். அப்போ எப்படி ஒரு அட்வொகேட்டை போய் எப்படி அடிங்கன்னு சொல்லுவார்? எப்படி இது வந்து சொல்றதுக்கே நான் சம்பவத்தை ஒட்டி இப்போ என்னன்னா விசிகா தரப்புல இருந்து கொடுக்கப்படக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்து உடனே எடுத்துக்கிட்டாங்க காவல்துறை. ஆனா இந்த ராஜீவ்காந்தி தரப்புல இருந்து கொடுக்கப்படுற கம்ப்ளைண்ட் வந்து காவல்துறை எடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா மேலிடத்துல இருந்து அழுத்தம் வருது, பிரச்சனையின் காரணமாக தான் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி தம்பி சொல்றாரு. அவங்களுடைய கேள்வி எப்படி இருக்கு பாருங்க. திருமாவளவன் சொல்லி தான் அவர் அடிச்சாங்க, எல்லாரும் சேர்ந்து அடிச்சாங்கன்னு சொன்னது ஒண்ணு. ரெண்டாவது, காவல்துறை கிட்ட போய் இவங்க எத்தனை மணிக்கு இவங்க புகார் கொடுக்க போனாங்க? அவரை ராஜீவ்காந்தி வந்து பண்ண தப்பால அவரே உள்ளே வந்து அந்த அறைக்குள்ளே பார் கவுன்சில் அறைக்குள்ளே போய் இருந்தார். அவர் வெளியில் வந்து புகார் கொடுக்கும்போது எந்த காவல்துறை வந்து இது எவ்வளோ பெரிய அப்பட்டமான பொய். யாராக இருந்தாலுமே புகார் கொடுத்தா கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ண போகிறாங்க, கம்ப்ளைண்ட் பேரில் ப்ரிலிமினரி என்கொயரி பண்ண போகிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ரெஜிஸ்டர் எஃப்ஐஆர் போட்டு இது பண்ணிட்டாங்களா? அப்படி தானே சொல்கிறார் அவர். ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணி தான் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. யாராக இருந்தாலும் விசாரணையின் அடிப்படையில் தான் வந்து எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்பட்டமான பொய். எப்படி கம்ப்ளைண்ட் எப்படி ரிசீவ் பண்ணாமல் இருப்பாங்க? ஸ்டேஷனில் கொடுக்கலன்னா அடுத்து ஏசி இருக்காருங்களா, ஏசி இல்லைன்னா டிசி இருக்காருங்களா, டிசி இல்லைன்னா கமிஷனர் கிட்ட போக வேண்டியது தானே. மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் வருது, அது இயல்பாக சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஒட்டுமொத்தமாக அவர் தலைவர் திருமாவளவன் அவர்களையும் விடுதலை சிறுத்தைகளையும் குறை சொல்வதற்காகவும் அவர் மீது அவப்பெயர் ஏற்படுத்துவதற்காகவும் இவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள் என்றுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இந்த சம்பவத்தை ஒட்டி பேசின செய்தியாளர்களுக்கெல்லாம் விசிகா தரப்புல கொலை மிரட்டல் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேல அப்பட்டமான பொய்யா தெரியுதுங்க. மிரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? எந்த காரணத்துக்காக மிரட்ட போறாங்க? இப்போ குற்றமுள்ள நெஞ்சம் தான் குறுக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு அஜெண்டாவை வச்சுக்கிட்டு தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இது உண்மையாவே இது அன்பார்ச்சுனேட்டா நடக்கிற விஷயமா இருந்ததுன்னா இமிடியேட்டா நீங்க வந்து பக்கத்துல இருக்கு, நாங்கள் அட்வொகேட்ஸ்லாம் அங்கே இருக்கிறோம், உடனே பேசியிருக்கலாம், ஏதாவது நம்ம பண்ணியிருக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக இதை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகரும் போது தான் எங்களுக்கு இது பின்னணியில் யாரோ இருக்கிறார்கள் என்று ஒரு அழுத்தமான எங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படுது. பின்னணியில் யாரோ இருக்கிறார்கள். இமிடியேட்டா வந்து சில அரசியல் கட்சிகள் வந்து இதை வந்து கண்டிச்சு அறிக்கை கொடுக்குறாங்க. என்ன ஃபேக்ட்னு தெரியாமையே ஒரு சில அரசியல் கட்சிகள்
குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இதை வந்து கொஸ்டின் பண்ணுறார். பார் கவுன்சில் வாசல்லையே வழக்கறிஞருக்கு வந்து பாதுகாப்பற்ற நிலை என்பது எவ்வளோ பெரிய ஒரு திருப்பிவாதம். இப்போ அட்வொகேட்டே அட்டாக் பண்ணுறாங்களாங்கன்ற அந்த கொஸ்டின் வருதுங்கள. இதுவரையில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ப்ராக்டிஸிங் அட்வொகேட்குள்ளே சின்ன சின்ன முரண்கள் கோர்ட்டு நீதிமன்றத்திற்குள்ளாக தான் நாங்கள் ஆர்கியூமெண்ட் ஸ்டேஜில் தான் வந்து சின்ன சின்ன இருக்கும். ஒன்ஸ் ஆர்கியூமெண்ட் முடிச்சு வந்தவொடனே கையை கொடுத்துட்டு வெளியில் போராட்கள். அப்போ எப்படி சொல்லலாம் இமீடியட்டாக வந்து ஒரு அட்வொகேட்டுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? ஒருவேளை நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் இருந்திருந்தால், அந்த சம்பவம் நடக்கும்போது நாங்கள் வந்து இருந்து இந்த மாதிரி நாங்கள் அட்வொகேட்ஸ்லாம் இருந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த வாதம் பொருத்தமானது. இது சம்பந்தமே இல்லாத ஒரு வழக்கறிஞருக்கே பாதுகாப்பற்ற நிலை எப்படி? அப்போ காரணம் என்னன்னா, உச்சநீதிமன்ற நீதி அரசர் கவாய் அவர்கள் அவமதிக்கப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது தமிழ்நாடு முழுக்க மக்கள் மத்தியில் போய் பேசப்பட்டிருக்கிறது. நாளை இது மக்கள் போராட்டமாக இது மாறுமோ என்கிற ஒரு இதை திசை திருப்புவதற்காகத்தான் இவர்கள் செயல்படுகிறார்களோ என்கிற நான் குற்றச்சாட்டை நான் இங்கே பதிவு செய்யறேன். இல்லை சார், நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பின்புலம் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து சொல்கிறது வந்து வேறையாக தானே இருக்குது. ஃபேமிலி சைடில் தான் சார் இருக்கிற ஃபேக்டை மாற்றி சொல்கிறாங்கல்ல. நடந்த சம்பவம் ஒன்று, நடந்த சம்பவத்தை திசை வந்து இப்போ அதை டைவெர்ட் பண்ணி அவங்க சொல்கிற அத்தனையுமே அவ்வளவு வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி அதை அக்செப்ட் பண்ண முடியும்? இமீடியட்டாக ஒரு ப்ரைவேட் சேனலில் அதை வந்து மாற்றி போடுறாங்க. இமீடியட்டாக சில அரசியல் கட்சிகள் அதை கண்டம் பண்ணி அறிக்கை கொடுக்குறார்கள். எப்படி இது இமீடியட்டாக உடனே எப்படி போகுது? பார் கவுன்சில் வாசலில் ஒரு வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லுவது ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களையும் இவர்கள் வந்து ஏதோ இவர்களை காப்பது போல ஒரு மாயை உண்டாக்குறார்கள் அல்லவா? அது தவறான செய்தி இல்லவா? அது எப்படி பண்ண முடியும்? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வராரு, ஒரு வாகனத்தை மறிக்கிறாங்க. ஏன் அவருடைய வாகனத்தை மறிச்சிங்கன்னு சொல்லி எத்தனை தலைவர் கேட்டாங்க? அண்ணாமலை அவர்கள் இதை கேட்டார். அண்ணாமலை அவர் வரக்கூடிய வாகனத்தை வந்து யாராவது மறிக்க முடியுமா? இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு திருப்புவாதம் இது. அதனாலதான் எங்களுக்கு அதுல வந்து எங்களுக்கு ஐயம் இருக்கிறது. நாங்கள் கேள்வி இப்போ இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே இப்போ ஆர்ப்பாட்டம்லாம் நடைபெறுது. அது வந்து ரஜினிகாந்த் அவர்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காரு. இந்த ஆர்ப்பாட்டம் இடத்துல தேவையா? இல்லை, சம்பவம் நடந்த உடனே ஆர்ப்பாட்டம் பண்ணலங்க. இது மாதிரியான வந்து தீய சக்திகள் யாரேனும் இதில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்களா என்று காவல்துறை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார். ரஜினிகாந்த் அவர்கள் முன்னெடுத்தார். அவரோடு சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் தோழர் பார்வேந்தன் அவர்களும் இருக்கிறாருங்க. யாரும் பொதுமக்களுக்கோ இல்லை வந்து மற்றவர்களுக்கு இடையூறு செய்கிற வகையெல்லாம் கிடையாது. அவர் யார், அவரை வந்து காவல்துறை கிட்ட ஒப்படைங்க, அவர் வந்து அவருடைய பின்னணி என்ன என்பது நீங்கள் விசாரித்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தான் அந்த இடத்துல போராட்டம் பண்ணாங்க. இமீடியட்டாக காவல்துறை வந்து தகவல் கொடுத்த உடனே அவர் தலைவர் திருமா அவர்கள் வந்து இமீடியட்டாக வந்து உடனே வந்து அந்த மாதிரிலாம் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் செய்யக்கூடாது, இமீடியட்டாக நீங்கள் அந்த இடத்துல இருந்து வித்ட்ரா பண்ணுங்கள், லீகல் ப்ரொசீடிங்ஸ் என்னவோ அதை நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொன்னாது. இமீடியட்டாக அவர் சொன்ன மறுகணமே அந்த இடத்துல இருந்து எல்லோரும் அப்புறப்படுத்தினோம். எல்லாரையும் நாங்கள் வந்து வெளியேற்றி விட்டு பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறோ இல்லாது அந்த பக்கம் வரக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு சின்ன வந்து ஒரு இடையூறோ ஏற்படுத்தாமல் இமீடியட்டாக நாங்கள் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டு தான் காவல் நிலையத்திற்கு சென்றோம். புகார் கொடுப்பதற்காக காவல் நிலையம் சென்றோம். அப்போ வந்து திட்டமிட்டு போராட்டம் கிடையாதுங்க. நடந்த சம்பவத்து நடந்ததுக்கு அப்புறம் தான் அவர் இந்த மாதிரியான ஒரு தனிநபர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு இதோட செயல்படுகிறார் என்கிற போது அவருடைய பின்னணி என்ன என்பது இயல்பாக கேட்கக்கூடிய ஒன்று தானே. அப்போ நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வந்து பாதுகாப்பு எங்களுக்கு சரியான முறையில் கொடுக்கல அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அந்த இடத்துல சொல்கிறோம். அதனால் இமீடியட்டாக அவரை வந்து ரெஸ்கியூ பண்ணுங்கள், அவர்கிட்ட விசாரணை செஞ்சு அவர் யாருன்னு பின்னணியை கண்டுபிடிங்கன்னு சொல்லி தான் அந்த இடத்துல போராட்டம் பண்ணோம். இமீடியட்டாக தலைவர் சொன்னதன் பிறகு அந்த இடத்த வந்து நாங்கள் ரோடெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நாங்கள் கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷன் நாங்கள் போயிட்டோம். ஓகே சார், இவ்வளோ நேரம் எங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்து நமக்கு நன்றி சார். நன்றி.